தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு இந்தியன் ஆர்மி ரிக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து அக்னிபாத் ஸ்கீம் மூலியமாக வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்னிபாத் ஸ்கீம்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவர்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். அக்னிபாத்துங்கிறது 4 இயர் கான்ட்ராக்ட் பேஸ்டு தான், சரிங்களா? அதாவது நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பீங்க. அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் 4 வருஷங்க தான் இதற்கான வேலிடிட்டி. ஸோ 4 வருஷம் தான் இதில் பணி செய்ய முடியும். அதுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இதற்கு ஏஜ் லிமிட் இருக்குது. அதாவது 17 வயது முதல் 21 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய கேட்டகரி கொடுப்பாங்க. அதாவது சோல்ஜர், டெக்னீஷியன் அப்படிங்கிற நிறைய, ஃபார்மசி அப்படிங்கிற நிறைய கேட்டகரியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போது ரேலி, அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஜோனல் கொடுத்துருக்குறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி. ஸோ இந்த 3 ஜோனல்லையுமே இப்போ ஆர்மி ரேலி நடக்குது. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ வாங்க நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி தான் இந்த வேக்கன்சி வெளியிடுறாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் எவ்வளோ கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 வருடங்கள். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் டேட் கொடுத்துருப்பாங்க, என்னைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டேட்டு. ஸோ பிப்ரவரி 13 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 22 வரைக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? இதற்கான ஆன்லைன் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22, 2024 கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ஒரு உத்தேச தேதிகள், சரிங்களா? ஸோ என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி இருக்குது, அக்னிவீர் டெக்னிக்கல் இருக்குது, அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல். ஸோ எல்லாமே ஆல் ஆம்ஸ் தான். அடுத்து அக்னிவீர் ட்ரேஸ்மேன் இருக்குது, 10th பாஸ் ஆகிருக்க வேண்டும். அடுத்து அக்னிவீர் ட்ரேஸ்மேன் 8th பாஸ் ஆகிருக்க வேண்டும். அடுத்ததாக அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன் மிலிட்ரி போலீஸ் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் ஜென்ரல் டியூட்டி போடுதாங்க. அடுத்து சிபிஐ ஃபார்மா அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட். ஸோ நர்சிங்கும் இதில் உள்ள கேட்டிருக்கிறாங்க அசிஸ்டண்ட்டு. இதற்கான போஸ்டிங் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, யூனியன் டெரிட்டரி, அதாவது பாண்டிச்சேரியில் காரைக்கால், யானம், புதுச்சேரி. ஸோ மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவில் நிக்கோபார் அண்ட் நார்த் அண்ட் மிடில் அந்தமான் அண்ட் சவுத் அந்தமான். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள தான் மெயினாக கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டிவிஷனில் பிரிச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி. ஸோ சென்னை ஜோனல், கோயம்புத்தூர் ஜோன், திருச்சி ஜோன். இப்போ சென்னை ஜோன் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கும் வேலூர், திருப்பத்தூர். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லா கேட்டகரியுமே ஒரு 6-7 ஊர் இருக்கும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவாரூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க எல்லாமே சென்னை ஜோனலில் போய் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தாக கோயம்புத்தூர் ஜோனல். ஸோ கோயம்புத்தூர் ஜோனல் திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தர்மபுரி. ஸோ இந்த ஏரியாலாம் கோயம்புத்தூர் ஜோன். திருச்சி ஜோனலில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரம். ஸோ இந்த ஊர்கள் எல்லாமே திருச்சி ஜோனலில் வரும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் இப்போ சென்னையும் கோயம்புத்தூர் அதுக்குள்ளே டீல் கொடுத்துருக்காங்க. திருச்சி ஜோனலுக்கு அதுக்கான டிஸ்ட்ரிக் உள்ள லிஸ்ட் சரியாக வரல. ஆனாலும் திருச்சி ஜோன் உண்டு, சென்னை ஜோன் உண்டு, கோயம்புத்தூர் ஜோன் உண்டு. நம்ம நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அடுத்து ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 13/2/2024. லாஸ்ட் டேட்டு 22/3/2024. ஸோ இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். வெப்சைட் பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் போயிடும். ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போஸ்டிங் பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எலிஜிபிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஏஜ் வயசுலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு ஆல் ஆம்ஸுக்கு 17 வயசு முதல் 21 வயசு வரைக்கும். ஸோ இவங்க 10th பாஸ் ஆகிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 45% இருக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே குறைந்தபட்சம் 33% மார்க் வாங்கியிருக்க வேண்டும், சரிங்களா? மேலும் இவங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள்குள்ள லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அக்னிவீர் டெக்னிக்கல். ஸோ வயசு பார்த்திங்கன்னா 17 முதல் 21 வயசு வரைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th +2 படித்திருக்க வேண்டும். +2ல்
சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து 50%. ஸோ 50% மார்க் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குறைந்தபட்சம் 40 மார்க் எடுக்க வேண்டும். சரிங்களா? அல்லது 10th 12th சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் உள்ள ஏதாவது ஸ்டேட் போர்டோ இல்லை சென்ட்ரல் போர்ட்லேயோ NIOSC அண்ட் ITI கோர்ஸ் மினிமம் 1 இயர் ரெக்யூர்மெண்ட்டில் படித்திருக்க வேண்டும். ஸோ அதுவும் எலிஜிபிள். அடுத்ததாக 10th 50% மார்க்கும் மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து 40% இருக்கணும். இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு. ஸோ 2 இயர்ஸ் டெக்னிக்கல் கோர்ஸு ஐடியில் படித்திருப்பாங்கள்ல. ஸோ இல்லைனா 3 வருஷம் டிப்ளமோ இவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஐடியாக இருந்தாலும் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக் டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னிக்கல் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ட்ரக்ஸ்மேன் ஆல் டைப்ஸ், சர்வைவர், ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அசிஸ்டன்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக் கம் ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், விசல், நேவிகேட்டர், மெக்கானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ படித்திருந்தால் இதற்குள்ளே நீங்கள் அக்னிவர் டெக்னிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு எலிஜிபிள். அடுத்ததாக அக்னிவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் ஆலாம்ஸ். ஸோ வயசு வந்து 17.5 வயசு முதல் 21 வயசு வரைக்கும். ஸோ இவங்க 10th 12th பாஸ் ஆகிருக்க வேண்டும். ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸு. ஸோ இதில் வந்து 60% மார்க் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பாடத்துலேயும் வந்து குறைந்தபட்சம் 50 மார்க் இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக அக்னிவர் ட்ரேஸ்மேன் 10th பாஸ் ஆகிருக்க வேண்டும். வயது 17.5 முதல் 21 வயசு வரைக்கும். இவங்க நார்மலாக வந்து 10th மட்டும் பாஸ் ஆனாலே போதும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 33 மார்க் எடுத்தாலே போதும். சரிங்களா? அடுத்து அக்னிவர் ட்ரேஸ்மேன் 8th பாஸ் ஆகிருக்க வேண்டும். வயது வந்து 17.5 முதல் 21 வயசு வரைக்கும். இவங்க 8th பாஸ் ஆனாலே போதும். ஸோ இவங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்லையுமே 33 மார்க் எடுத்தாலே போதும். ஸோ 33% எடுத்தாலே இவங்க வந்து எலிஜிபிள். அக்னிவர் ட்ரேஸ்மேன் 8th பாஸ் ஆகிருப்பாங்களா. ஸோ இவங்களுக்கு மார்க் ஷீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, BEO அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இல்லது DEO டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்டருந்து நீங்கள் அந்த மார்க் ஷீட்டை வந்து சிக்னேச்சர் வாங்கி கொண்டு வர வேண்டும். சரிங்களா? அடுத்தன்னு பார்த்தீங்கன்னா அக்னிவர் ஜெனரல் டியூட்டி அதாவது உமன் மிலிட்ரி போலீஸ். அவர்களுக்கு என்னென்னா 17.5 வயது முதல் 21 வயசு. ஸோ லேடிஸுக்கும் அக்னிவரில் உண்டு. அது உமன் மிலிட்ரி போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்க வேண்டும். டோட்டல் மார்க்கு 45% இருக்க வேண்டும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 33 மார்க்கு கட்டாயம் இருக்க வேண்டும். சரிங்களா? 33%. அதுலேயும் லேடிஸ் வந்து LMB அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருந்தா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2003 முதல் 1 ஏப்ரல் 2007 வரைக்குள்ள இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே இருக்கணும், பிறந்தவங்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக சிபாய் ஃபார்மா. ஸோ இதுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா சிபாய் ஃபார்மா 19 வயது முதல் 25 வயது வரைக்கும். அதாவது பிறந்த தேதி 1 அக்டோபர் 1999 முதல் 1 அக்டோபர் 2005 வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் இவங்க பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து ஆர்மி ஃபோர்ஸில் வருது. சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்க வேண்டும் மற்றும் 12th பாஸ் ஆகிருக்க வேண்டும். அடுத்து டிஃபார்ம் வித் 55% மார்க் இருக்க வேண்டும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் அது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டும். இதில் என்னென்னா நிறைய பேர் படிக்கிறாங்க. மெயினாக வந்து இந்த நர்சிங் குரூப் படிக்கிற எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் படிக்கிற அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் படித்தவர்கள்ட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணி அதாவது அப்ளை பண்ணியிருக்காங்களா, இது பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க. நிறைய இடத்துல வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணாமலே இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண முடியல, அவங்க கூட வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருக்குது. ஆனால் சும்மா வந்து கோர்ஸ் படிச்சிருக்காங்க. இதனால் எந்த யூஸும் இல்லை. அதனால் தெளிவாக இந்த பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டுவிட்டு அடுத்து நீங்கள் நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இது. ஏற்கனவே பண்ணியிருந்தவங்க கட்டாயம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஃபார்மில் மினிமம் 50% இருக்க வேண்டும். சரிங்களா? சிபாய் ஃபார்மாவுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 165 ஹைட் இருக்கணும், 77 செஸ்ட் இருக்கணும், விரிந்த நிலையில் 5%. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கீழே என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர், டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்
ஏஜ் பார்த்திங்கன்னா 17 முதல் 23 வயது வரைக்கும். ஸோ இவங்க வந்து 1 அக்டோபர் 2001 முதல் 1 ஏப்ரல் 2007க்குள்ளே, அதாவது இந்த காலகட்டத்துக்குள்ளே இவங்க பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா 10th 12th பாஸ் ஆகிருக்க வேண்டும். அதுவும் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வித் மினிமம் வந்து 50%. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 40% இருக்கும். டோட்டல் மார்க் 50% இருக்க வேண்டும். அல்லது 10th 12th பாஸ் ஆகிருக்க வேண்டும். அது சயின்ஸ் குரூப் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் இங்கிலீஷ் இருக்க வேண்டும். ஸோ ஒன்று பயாலஜி படித்திருக்க வேண்டும். அதாவது மேக்ஸ் குரூப்புக்கு பயாலஜி இருக்கும், மேக்ஸ் அல்லாத குரூப்புக்கு வந்து பாட்னி, சுவாலஜி இருக்கும். ஸோ இவர்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது 50% மார்க் டோட்டலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40 மார்க் இருக்க வேண்டும், 40%. அடுத்து எல்லாத்துக்குமே சேம் கேட்டகரி தான். 1 அக்டோபர் 2003 முதல் 1 ஏப்ரல் 2007க்குள்ளே காலகட்டத்துக்குள்ளே பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இவங்களுடைய சதர்ன் ரீஜனில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஹைட் வந்து அக்னிவர் ஜென்ரல் டியூட்டி ஆல் ஆர்ம்ஸ் அக்னிவர் ட்ரேஸ்மேன் 10th 8th பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாமே ஹைட் வந்து 166 இருக்க வேண்டும். டெக்னிக்கல், அதாவது அக்னிவர் டெக்னிக்கலுக்கு வந்து 165 இருக்க வேண்டும் ஹைட்டு. அக்னிவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கு வந்து 162 இருக்க வேண்டும் ஹைட்டு. ஸோ செஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக 77 இருக்க வேண்டும் சென்டிமீட்டர், விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் வந்து எவ்வளோ இருந்தால் வெயிட் எவ்வளோ இருக்க வேண்டும். ஸோ அதுக்குள்ளே டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ 17 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவங்களுடைய வெயிட்டு. அடுத்து 20 வயசு ப்ளஸ் 1 21 வயசு, 21லேருந்து 30 வயசு உள்ளவர்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்க வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து ஹைட் இருந்தால் தக்கன, அதாவது 155 சென்டிமீட்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 155 சென்டிமீட்டருக்கு இப்போ நீங்கள் வந்து நார்மல் வெயிட் எவ்வளோ இருக்க வேண்டும், 17லேருந்து 20 வயசு வரைக்கும் எத்தனை இருக்க வேண்டும், 21லேருந்து 30 வயசு வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருக்க வேண்டும். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து கட்டாயம் உங்கள் உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் இருக்குது. மொத்தம் வந்து 210 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஹைட் வெயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தாக போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய மனைவி, அதாவது விடோ, ஸோ அடுத்து தத்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களாக இருந்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அக்னிவீர் டெக்னிக்கல், ட்ரேஸ்மேன் எல்லாத்துக்குமே 20 மார்க் கொடுக்குறாங்க போனஸ் மார்க்கு. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் 20 மார்க் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ்லையுமே ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கு, நேஷ்னல் லெவலில் 15 மார்க்கள், யூனிவர்சிட்டி சாம்பியனாக இருந்தீங்கன்னா காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து 10 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்டேட் நேஷ்னல் லெவலில் கீழோ ஒலிம்பிக், அதாவது 19 வயதிற்கான கீழோ இளைஞர்கள் போட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்க மெடல் வின் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மார்க்கு. அடுத்து ஸ்கூல் டீமில் ஏதாவது ஈவெண்ட்டில் ஏதாவது அட்டன் பண்ணி நீங்கள் அதில் கேமில் வின் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்ததாக என்சிசி ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் 1 மார்க்கு. ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க்கும், பி சர்டிஃபிகேட்டுக்கு 10, சி சர்டிஃபிகேட்டுக்கு 20 மார்க் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, என்சிசி சி சர்டிஃபிகேட்டில் வந்து அதாவது குடியரசு தின பரேடில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்கு அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கும், அக்னிவீர் அசிஸ்டன்ட்லேருந்து மற்றவர்களுக்கெல்லாம் 20 மார்க் கொடுக்குறாங்க. போனஸ் மார்க் வந்து ஐடி டிப்ளமோவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது டெக்னிக்கலுக்கு மட்டும், அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது 10th +2 அதோட ஐடி படித்திருந்தீங்கன்னா 20 மார்க்கு. 10th +2 3 வருட டிப்ளமோ, 3 வருட டிப்ளமோ படித்திருந்தீங்கன்னா 30 மார்க் கொடுக்குறாங்க. +2 1 இயர் கோர்ஸ் ஐடி 30 மார்க் இருக்குது. +2 1 இயர் கோர்ஸ் ஐடி 2 இயர்ஸ் ஐடி படித்திருந்தீங்கன்னா 40 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே போனஸ் மார்க்கு டெக்னிக்கலுக்கு மட்டும்தான். சரிங்களா? அதுக்கு வந்து டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங்கு, அதாவது சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 30,000 ரூபா கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து உங்கள் கையில் வந்து 21,000 ரூபா தான் கிடைக்கும். ஸோ 70% தான் கையில் கிடைக்கும். 30% வந்து கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டாக ஃபண்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சேம் பணங்களை சேர்த்துடும் 9,000 ரூபா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து 9,000 ரூபா போடுவாங்க. ஸோ இப்படியாக 4 வருடங்களுக்கும் 2வது வருஷம் 33,000 ரூபாய் உங்களோட ஹேண்டில் வந்து கையில் வந்து 21,100 ரூபா கொடுப்பாங்க. பிடித்தம் வந்து 9,900 ரூபா பிடிப்பாங்க. சரிங்களா? 3வது வருடம் 36,500 ரூபாயில்
25,000 வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ 10,950 ரூபாய் பிடித்தம் செய்யப்படும். 4வது வருஷம் 40,000 கொடுப்பாங்க. கையில் வந்து 28,000 12,000 பிடித்தம் செய்யப்படும். ஸோ இப்படியாக வந்து 5 லட்ச ரூபா பிடிப்பாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து 5 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. அப்படியாக 10 லட்ச ரூபாய் சேவை நிதியில் சேரப்படும். சரிங்களா? மேலும் வந்து ரேலியில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ரன்னிங் ஓடணும், புல்லப்ஸ் எடுக்க வேண்டும். சரிங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில் தான். 1.6 கிலோமீட்டர் வந்து ஓட வேண்டும். குரூப் 1 குரூப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. குரூப் 1 வந்து 5 நிமிடம் 30 செகண்டு, குரூப் 2 வந்து 5 நிமிடம் 31 செகண்ட் டு 5 நிமிடம் 45 செகண்டுக்குள்ளே இருக்கணும். குரூப் 1 குரூப் 2 வரதுக்கு. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்தீங்கன்னா நீங்கள் 5 நிமிடம் 30 செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 60 மார்க் கிடைக்கும். நீங்கள் குரூப் 2 வந்தீங்கன்னா 48 மார்க் கிடைக்கும். சரிங்களா? இதுக்குள்ளே தான் நீங்கள் வர வேண்டும். புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் ஓடி முடிச்ச உடனே 10 புல்லப்ஸ் எடுக்கணும். அதுக்கு 40 மார்க்ஸு. ஸோ குரூப் 2வில் வந்தீங்கன்னா 9 புல்லப்ஸு 33 மார்க் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது மாதிரி குறையும். இப்போ 8னா 27, 7னா 21, 6னா 16 இப்படியாக டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்கள். எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வரும். ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வரும். அதுக்கடுத்து ஆப்டிடியூட் டெஸ்ட், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வரும். அப்ளிகேஷனோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் கட்ட முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 13/2/2024. லாஸ்ட் டேட்டு 23/2/2024. சரிங்களா? ஸோ இதான் நேர்களே ஜாயின் இந்தியன் ஆர்மியோட வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதில் வந்து விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கட்டாயம் வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்களே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி கட்டாயம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னு நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நேரம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் அநேக வேலைவாய்ப்புகள் வருது. நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துக்கொள்ளே வருவோம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.